தமிழகத்தில் ஏற்பட்ட மழை குறைவால் சித்திரை விஷு பண்டிகைக்கு வெளிநாடுகளிலிருந்து பழங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. சித்திரை மாத பிறப்பை தமிழகம், கேரளா மற்றும் ஆந்திரா மாநில மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இந்நாளில் மலையாள மக்கள் பழங்களை படைத்து கனி காணும் வழிபாடு நடத்துவது வழக்கம். திங்களன்று சித்திரை மாத பிறப்பை முன்னிட்டு கோவை பழச்சந்தையில் பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது. சந்தைகளில் பழங்களை வாங்குவதற்கு மக்கள் திரளாக வந்து சென்றனர். இந்த ஆண்டு போதிய அளவு மழை இல்லாத நிலையில் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பழங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக பழ வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற பழங்கள் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலிருந்தும், கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களிலிருந்து திராட்சை, மாதுளம் ஆகிய பழங்களை வரவழைத்துள்ளதாக கோவை மாவட்ட பழ வியாபாரிகள் சங்க செயலாளர் முத்துமுருகன் கூறினார். வெளியூர்களிலிருந்து வந்து குறிப்பா கேரளாவிலிருந்து மாம்பழமும் பலாப்பழமும் மற்றும் வாழை வகைகளும் வந்து வைக்கிறது வந்து பழக்கம். அதில் உள்ள இயற்கை சீற்றங்கள் மற்றும் வந்து மழை கம்மி அப்படிங்கிற காரணத்தினால விளைச்சல் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பழ வகைகள் தவிர்த்து வெளிநாட்டில் குறிப்பா அமெரிக்கா, சைனா, நியூசிலாந்து, எகிப்து அப்படின்னு பலதரப்பட்ட நாடுகளில் இருந்து ஆப்பிள்களும் ஆரஞ்சுகளும் வந்து தேவைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அரசு பழங்கள் குளிரூட்டு நிலையங்களை அதிக அளவில் அமைத்து கொடுத்தால் வெளிநாடுகளிலிருந்து பழங்கள் இறக்குமதி செய்வதை குறைக்கலாம் என்றும் முத்துமுருகன் தெரிவித்தார். இந்த குளிர்பதன கிடங்குகளை இன்னும் அரசு அதிகப்படுத்தி கொடுத்தா நம்முடைய தேவைகள் வந்து நல்லபடியா பூர்த்தியாகும். சில நேரங்களில் வெளிநாட்டு இறக்குமதி பழங்கள் கூட அவசியம் இல்லாமல் கூட போகலாம். கடந்த ஆண்டு விஷு பண்டிகையின் போது 450 டன் பழங்கள் விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 550 டன் வரை விற்பனை இருக்கும் என்று வியாபாரிகள் எதிர்பார்த்துள்ளனர்.